டிகிரி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, நம்ம 10th தான் படிச்சிருக்கோம், இல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கோம், நம்மளால இனிமே போக முடியாது, செக்யூர்டான ஜாப் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். Bring your ball back. Bring your bat and bring your ball to play. சரிமா பே பண்ணுன்னு சொல்லலையா? மாசமா இஎம்ஐ மூலமா பே பண்ணிக்கலாம். சோ அதனால ஹிந்திக்குன்னு செப்பரேட்டா டியூட்டர் போட்டு நம்ம ஹிந்தி வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம வெளிய போய் ஒருனா செல்லோ டேப்ல இருந்து எரேசர், பென்சில், ஷார்ப்னர் எல்லாமே வெளிய வாங்குறோம்ல. இங்க எல்லாமே சார்ட் பேப்பர்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துறாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நான் படிக்கணும்ன்ற ஆசையில தான் வந்திருக்கேன். புதுசா கத்துக்கணும்ன்ற யோசனையில தான் வந்தனால எனக்கு படிக்க முடியுது. இங்க வந்து நிறைய கத்துக்கலாம் மேம். வந்தா நிறைய கத்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் மேம். நிறைய 10th முடிச்சவங்க இப்போ she is working in Vedic Vidyaashram school. only 10th முடிச்சவங்க 2000ல 10th முடிச்சவங்க. அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து எம்ப்ளாய்மெண்ட்லயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், மாண்டசரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள இங்க நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்க கொடுக்குறோம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இது வந்து நம்ம 3rd டைம் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இல்லையா? சோ நம்ம என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்றீங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடுங்க அண்ட் உங்களோட நேம் சொல்லிடுங்க. வணக்கம், என்னோட நேம் கார்த்தியாயினி. நம்ம மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து வண்டியூர் மெயின் ரோடு சதாசிவம் நகர்ல நக்கீரர் ஸ்ட்ரீட்ல நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இதுக்கு வண்டியூர் மெயின் ரோடு அப்படிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு நியர்ல ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நம்ம இன்ஸ்டியூட்டோட நேம் சொல்லிடுங்க. ஸ்ரீ சாய் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட். எவ்வளவு இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 2014ல இருந்து இந்த கோர்சஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து இந்த வண்டியூர் மெயின் ரோட்ல இந்த இதுல வந்து இந்த பிளேஸ்ல வந்து இப்போதான் 1 year ஆகுது ஷிஃப்ட் பண்ணி. ஓகே, லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு இருக்கோம்ல, சேகம் மட்டும் தான் இருந்தது. இப்போ வரும்போது கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. ஆமா மேம், கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த். சோ கெபாசிட்டிக்கு நமக்கு பத்தலன்றதுனால ஐ வில் எக்ஸ்டெண்ட் another building. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது ஒரு அப்டேட் கொடுத்தீங்க, செகண்ட் டைம் ஒரு அப்டேட் இருந்தது. இந்த தடவை என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்தப்போ வந்து நம்மள்ட்ட வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்தப்ப 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நவ இந்த பேட்ச்ல நம்மளோட இந்த பேட்ச்ல வந்து இந்த பில்டிங்கோட 3rd பேட்ச் இது. இந்த பேட்ச்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 60 ஸ்டூடெண்ட். அப்ப நம்மளோட சேனல் பார்த்துட்டு எந்த அளவு மேம் வந்து மேம் உங்களோட சேனல் பார்த்துட்டு தான் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பிளேஸ்மெண்ட்டும் ஆயிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம்ல உங்களோட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கூட வீடியோல கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்க வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல கூட எடுத்தோமே. ஆமா, 10th முடிச்சவங்க இப்போ she is working in Vedic Vidyaashram school. only 10th முடிச்சவங்க 2000ல 10th முடிச்சவங்க. சோ அவங்களுக்கே நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 47. சோ அவங்களுக்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்க வந்து சாய் மாண்டசரி இன்ஸ்டிடியூட்க்கு வந்தா கண்டிப்பா வேலை இல்லாம வெளியில போக மாட்டாங்க. நிச்சயமா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. சோ இதுல ஒண்ணே சொல்லிக்கணும், நீங்க டிகிரி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, நம்ம 10th தான் படிச்சிருக்கோம், இல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கோம், நம்மளால இனிமே போக முடியாது, ஒரு செக்யூர்டான ஜாப் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்க ஸ்ரீ சாய் மாண்டசரியில கீழ இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க வரலாம். உங்களுக்குரிய கோர்சஸ் நம்ம கொடுத்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நிறைய பேரோட பெண்களோட எண்ணங்கள் என்னன்னா, நம்ம வெளியில வீட்டு வாசல் விட்டு வேலைக்குன்னு போறோம் அப்படின்னா நமக்கு சேஃபான ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறது. அப்ப டீச்சர் ஜாப் அப்படிங்கிறதுமே ஒரு சேஃபான ஜாப். நிறைய ஜாப் வந்து சேஃபான ஜாப் இருக்கு, அதுல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜாப் அப்படிங்கிறது சேஃபான ஜாப்பும் கூட. ஓகே மேம், அப்போ வந்து இதுக்கு வந்து இவ்வளவுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கறது இல்ல, முடிச்சிருந்தாலே போதும். 10th முடிச்சவங்க 10th +2 முடிச்சவங்களுக்கு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து மாண்டசரி லெவல் கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம அது பண்றோம். டிகிரி முடிச்ச பசங்களும் நம்மள்ட்ட வர்றாங்க, அவங்களுமே மாண்டசரி முடிச்சுட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க மேம். ஓகே, சூப்பர் மேம். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ ஒவ்வொரு அப்டேட் இருந்தது. இந்த 3rd டைம் வந்து வீடியோ நமக்கு வந்து கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் மக்களுக்கு புதுசா கொடுக்க போறோம் மேம்? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரியே வந்து நிறைய இன்ஸ்டியூட் இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிற பிளஸ் நான் சொல்றேன். ஸோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட படிக்கிற எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த பேட்ச்ல உள்ள 95% ஸ்டூடெண்ட்டை இது வரைக்கும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்ச்லயுமே 90% ஸ்டூடெண்ட் வந்து பேர் ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி வர்றாங்க. அந்த ஆசிரியர் பணியும் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ல, ஏன்னா நம்ம மாண்டசரி
மாண்டசரி டெக்னாலஜி இல்லையா. ஸோ அது வந்து நியூ டெக்னாலஜி. ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஐசிசி சிலபஸ்ல எல்லாம் அவங்க போய் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ல நம்மள்ட்ட வந்து தியரியை விட ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இன்னொன்னு சொல்ல போனா ஆன்லைன் ஆஃப்லைன், அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. நம்மள்ட்ட ஆஃப்லைனை விட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த வீக் இவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம்னா அந்த வீக் அவங்களும் அந்த ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். அப்போ டைரக்டா வந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் ஆஃப்லைன்ல எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே பிளேஸ்மெண்ட் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோம்ஒர்க்ஸ் வந்து அப்பப்போ சப்மிட் பண்ணிடுவாங்க, அந்த வீக் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ல சொல்லும் போது அவங்க ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ற அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு புதுசா ஃபீல் ஆகாது. ஓகே, எவ்வளவு டியூரேஷன் மேம் இது? இது வந்து 1 year டியூரேஷன். அதுல வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months கிளாஸ் போகும். இப்போ வந்து இந்த வருஷம் நம்மள்ட்ட புதுசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து திங்க் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லா இன்ஸ்டியூட்லயுமே வந்து நார்மலா மாண்டசரினா என்ன சப்ஜெக்ட் சொல்லி தர்றாங்க, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஆல்பம் இப்படி பண்ணணும், அது வந்து யார் வேணாலும் ஒரு வீடியோ பார்த்தா கூட செஞ்சிடலாம். பட் வந்து லைவ் கிளாஸஸ் யாருமே வந்து மோஸ்ட்லி நிறைய ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஸோ நான் லைவ் வந்து ஒவ்வொரு சிங்கலாங்னாலும் சரி, ஸ்டோரி டெல்லிங்னாலும் சரி, இல்ல ஒரு LSRWனாலும் சரி, ஸோ ஒவ்வொரு மாண்டசரியில் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்ட். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் வெளியில அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. நான் மட்டுமே என்னோட ஃபேஸ் பண்ணி அதுதான் குழந்தைங்களுக்கு முக்கியம். ஒரு குழந்தை வந்து ஒரே டீச்சரை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாலே போர் அடிக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம நிறைய சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ் போடுவாங்க ஸ்கூல்ஸ்ல. ஸோ அதே மாதிரி இதை கரிக்குலமா நான் இங்க ஃபாலோ பண்றேன். வெளியில நிறைய டீச்சர்ஸ், ஐ மீன் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், மாண்டசரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள இங்க நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்க கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறோம். அது போக சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்லயும் ஒர்க் பண்ணால ஹிந்தி இப்போ மேண்டேட்டரி ஆயிடுச்சு. எங்கனாலுமே நமக்கு ஹிந்தி வந்து நம்ம நேஷனலைஸ் லாங்குவேஜ். ஸோ அதனால ஹிந்திக்குன்னு செப்பரேட்டா டியூட்டர் போட்டு நம்ம ஹிந்தி வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த அப்டேட்ன்றது ஹிந்தி கிளாஸ். ஓகே, சூப்பர். ஆமா, எங்க போனாலுமே ஹிந்தி ஹிந்தி இல்லாம வந்து குழந்தைங்க எதுவுமே பண்ண முடியாது. ஹிந்தி வந்து மஸ்ட். ஹிந்தி லாங்குவேஜும் தெரிஞ்சுனா எங்க போனாலும் வேலைக்குமே நம்ம வந்து ஈஸியா ஓகே மேம். ஸோ மேல காமிச்சது வந்து நம்ம அந்த பில்டிங் மட்டும் வச்சிருந்தோம். ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தனி செப்பரேட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதை காமிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு அதிகமாயிட்டனால இங்கே நல்லா படிச்சிருக்கீங்க. ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க வந்து சர்டிஃபிகேட் பத்தி சொன்னீங்க. நம்மளோட சர்டிஃபிகேட், அதாவது சாய் மாண்டசரி இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் எந்த அளவு வந்து வேல்யூபிள் மேம்? சாய் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா BSS ஓட லைசன்ஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த நம்ம சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா BSS கொடுக்குறது. அது வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸ் தான். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து எம்ப்ளாய்மெண்ட்லயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தான். நம்ம வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட டைப் இருக்கிறதுனால நம்ம இன்டர்நேஷனல் லெவல்லையும் நம்ம சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள். ஓகே, OI blendings பாப்போமா? எஸ் மேம். ஓகே, ஓட சவுண்ட் ஓ, ஐயோட சவுண்ட் இ. ரெண்டுமே சேர்த்து சொல்லும்போது ஓய் ஓய். ரெண்டுமே சேர்த்து சொல்லும்போது ஓய். இப்போ சாங்ஸ் பாப்போமா? எஸ். The sailors met upon the sea. Oi, 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 oi. They found some oil way down deep. Oi, oi, sheep, oi. Okay? Repeat பண்ணுங்க. The sailors met upon the sea. Oi, 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 oi. They found some oil way down deep. Oi, oi, sheep, oi. என்ன பார்த்துருக்கீங்க? பிளண்டிங்கா? இல்ல, எல்லாருமே இந்த பிளண்டிங் பாடும்போது நல்லா லவுடா பாடணும். கொஞ்சம் ஆக்ஷனோட சிரிச்சு ஆக்ஷனோட பாடணும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்கள்கிட்ட தனித்தனியா ப்ராப்ஸ் ரெடி பண்ண சொன்னீங்களா? அது பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன மேம் பண்ணிருக்கீங்க? ஒரு சிங்கிள் ஆளுக்கு வந்து அனிமல்ஸ் வச்சுட்டேன். நீங்க எடுத்தியாமா? ஓகே, இதே மாதிரி எல்லாரும் பண்ணி செக் பண்ணிடலாமா? ஓகேவா? நல்லா லவுடா பாடுங்க, நல்லா சிரிச்சுட்டே பாடுங்க. ஏன்னா குழந்தைங்க முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா. நம்ம ஒரு டீச்சரா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்மளோட ஸ்மைலிங் ஃபேஸ் தான் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா. சோ நீங்க ரொம்ப ஃபார்மலா பாடணும்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக சொல்றேன். ஒரு ஃபிளாஷ்மே காமிக்கும் போது நல்லா காமிச்சிட்டு அந்த கேரக்டர் பத்தி ஃபுல்லா குழந்தைங்களுக்கு சொல்லணும். வாட் இஸ் திஸ் அப்படின்றது மாதிரி காமிச்சிட்டு, இந்த இப்போ ஆண்ட் இருக்கு அப்படின்னா ஆண்ட்லாம் எங்க பார்த்திருக்கீங்க, ஸோ வீட்டில் இப்போ எங்க பார்த்திருக்கீங்க, ஸோ ஆண்ட் கடிச்சா எப்படி இருக்கும், இதெல்லாமே அந்த என்ன ப்ராப்ஸ் காமிக்கிறோமோ அதை பத்தி ஒரு ஓவராலா அதுக்கு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சாங் பாடணும். இப்போ ஏயோட சவுண்ட் என்ன? அதுக்கு பாருங்க. சிரிச்சுட்டே பாடணும். சரிங்களா. சோ எறும்பு வந்தா கடிக்கும், அப்ப நம்ம ஆக்ஷனோட பாடணும் அப்படிங்கிறது தெரியணும். பியோட சவுண்ட் என்ன? பேட் அண்ட் பால். ப. சரியா. என்ன சாங்? Bring your bat, bring your ball. ப. ப.
Bring your bat and bring your ball to the park to play. சரி வாசிச்சுட்டே பாருங்க. ஓகே, இப்ப சொல்லி கொடுக்குறேன், அப்படியே பாருங்க. ஓகே. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm he had some cows, E-I-E-I-O. And on his farm he had some cows, E-I-E-I-O. With a moo moo here and a moo moo there, here a moo, there a moo, everybody moo moo. With a moo moo here, moo moo there, here a moo, there a moo, everywhere a moo moo. சூப்பர் மேம், ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, ஹாய் மேம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம் மேம், என் பேர் ரேகா மேம். ஓகே, சூப்பர் மேம். எங்க இருந்து வரீங்க மேம்? நான் அவனியாபுரத்துல இருந்து வரேன். அவனியாபுரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரீங்க. ஓகே, மதுரையில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும். நீங்க வந்து சாய் மாண்டசரி இன்ஸ்டியூட் வந்து சாய்ஸஸ் ஆயிடுது. என் பசங்களுடைய டீச்சர்ஸ் கேட்டேன், அவங்க சஜஸ்ட் பண்ணனால நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். உங்களோட வயது தெரிஞ்சுக்கலாமா? 40+. 40+. ஓகே, சோ என்ன மோட்டிவ்ல இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? நீங்க டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை, அது இந்த மாதிரி எதுவும் இருந்ததா? டீச்சர் ஆகணும் பிளஸ் மாண்டசரி கோர்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நியூவா இப்போ இந்த மாதிரி போறனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, வரும்போது ஏன்னா 40+ அப்படின்றத சொல்றீங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து அந்த படிப்பு அப்படின்றதுக்கு டச் விட்டு ரொம்ப வருடங்கள் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ எப்படி வந்து இங்க வந்து இதெல்லாம் எப்படி நீங்க படிக்கிறதுக்கு அந்த மைண்ட் செட் வருதா? நீங்க எப்படி இதெல்லாம் லேர்ன் பண்ணி நான் நீங்க சொல்லி கொடுக்கறத பார்த்தேன், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இங்க வந்து படிக்க முடியுதா? உங்களால இதெல்லாம் லேர்ன் பண்ண முடியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் நான் படிக்கணும்ன்ற ஆசையில தான் வந்திருக்கேன். புதுசா கத்துக்கணும்ன்ற யோசனையில தான் வந்தனால எனக்கு படிக்க முடியுது, புதுசாவும் கத்துக்க முடியுது. ஓகே, சூப்பர். இங்க வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சொல்றாங்க. நீங்க இப்போதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க. ஓகே, ரைட். சோ நீங்க வந்து பாத்திருப்பீங்கல்ல, வேற யாருக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சு போகிறத எதுவும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேம். எங்க முன்னாடி பேட்ச்ல இருந்த எல்லாருமே வந்து நல்ல பிளேஸ்மெண்டோட தான் போயிருக்காங்க மேம். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்ப வந்து நீங்க மேம் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிருப்பாங்க, உங்களோட ட்விட்டர் கூட லேர்ன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இன்ஸ்டிடியூட்டை பத்தி ஏதாவது ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம் சொல்லணும்னா மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க படிக்கணும்னா +2 முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 10th முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க படிங்க, உங்களால முடியும். அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியா சொல்லி கொடுப்பாங்க, புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. சந்தோஷமா நம்ம இந்த கோர்ஸை படிச்சுட்டு நம்மளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளும் வந்து படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகலாம். நிறைய பெண்கள் வந்து வீட்டுல வந்து முடங்கி இருக்காம மேம் மாதிரி வெளியில வாங்க. வீட்டுல எந்த அளவு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? 200%. உங்க ஸ்மைல்ல இருந்தே தெரியுது இல்லையா? சூப்பர். நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படின்னு தான் சொல்றாங்க, படிக்காது இல்ல. ஏன்னா எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கல. சோ எல்லாமே புதுசா வந்த எல்லாமே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட்டோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் முடிச்சு கண்டிப்பா போவீங்க. தேங்க்யூ மேம். ஹாய் சிஸ்டர், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, சூப்பர். நான் வந்து பாக்குறேன் எல்லாருமே வந்து கிரீன் கலரே saree கட்டி இருக்க மாதிரி இருக்கு. இன்ஸ்டிடியூட் யூனிஃபார்ம். ஓ, யூனிஃபார்ம். லாஸ்ட் டைம் வரும்போது யூனிஃபார்ம் அப்படிங்கிறது இருந்துச்சா? அது வேற கலரா? ஒவ்வொரு பேட்ச்க்கும் ஒவ்வொரு கலர். நல்லா இருக்கு, கலர் அழகா இருக்கு. எல்லாருமே வந்து டீச்சர் மாதிரி அப்படியே லுக் வைஸ் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, உங்க பேர் மேம்? என் பேர் விஜயலட்சுமி மேம். ஓகே, சூப்பர். எங்க இருந்து வரீங்க? வில்லாபுரம் மேம். ஓகே, இது என்னது? இதெல்லாம் நான் வரும்போது இதை பார்த்துட்டு பிளெண்டிங் மோட் மேம். புரியல. பிளெண்டிங். ஓகே, இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனக்கு அதை பத்தி ஓகே மேம். பில்டிங் வந்து 2 வேர்ட் சேர்ந்து ஒரு வேர்டா சவுண்டா ஆக்குறது தான் பிளெண்டிங். ஓகே. OI. ஓய். ஓகே, ரைம்ஸா பாடணும். பாடி காமிக்க முடியுமா? The sailors met upon the sea. Oi, 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 oi. They found some oil way down deep. Oi, oi, sea for oi. ஓ, சூப்பர். இது எல்லாமே இங்க சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமா மேம், சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி? நான் ஜாயின் பண்ணி 3 months ஆயிடுச்சு. என்ன முடிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? ரைம்ஸ், ஃபோனிக்ஸ், பிளெண்டிங் எல்லாம். உங்களோட ஸ்டடீஸ் கேக்குறேன், என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA இங்கிலீஷ் மேம். BA இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. ஓகே, சோ ஏன் மாண்டசரி வந்து சாய்ஸஸா எடுத்தீங்க? டீச்சரா போகணும்ன்றது கனவு மேம், அதனால வந்திருக்கீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு எந்த அளவு கான்ஃபிடென்ட் இருக்கு நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம்? இங்க வந்து நிறைய கத்துக்கலாம் மேம். வந்தா நிறைய கத்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் மேம். நிறைய ஒரு பயத்தோட தானே உள்ள வந்திருப்பீங்க. அப்ப ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். இப்ப வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்கு? ஆக்சுவலி நான் முடிச்சு 10-12 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் வந்து இது ரிப்பீட்டடா பண்ணும்போது கொஞ்சம் இருந்துச்சு மேம். இப்ப ஓகே மேம். ஓகே, அந்த பயம்லாம் எதுவும் இல்ல. ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் மத்த இடத்தை விட இங்க எப்படி மேம்? ஃபீஸ்
கம்ஃபர்டபுளா தான் மேம் இருக்கும். மந்த்லி ப்ளே பண்ற மாதிரியும் இங்க அஃபோர்டபுளா தர்றாங்க மேம். மொத்தமா பே பண்ணுன்னு சொல்லலையா? மாசம் pay பண்ணுன்னு சொல்லு. இஎம்ஐ மூலமா பே பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம்ல. ஆமா மேம், எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்டோட தான் இங்க இருந்து போவீங்க. ஆமா மேம், கண்டிப்பா. நீங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட தானே வந்திருக்கீங்க? கண்டிப்பா மேம், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம வர முடியாது. கண்டிப்பா ஒரு பெண் வந்து முன்னுக்கு வராங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஆணோட துணை கண்டிப்பா இருக்கணும். ஓகே, யூ ஆர் லக்கி. எஸ் தேங்க்யூ so much மேம். சோ நான் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கண்டிப்பா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி நீங்க ஸ்வீட் பாக்ஸோட வந்து கண்டிப்பா மேம். ஹாய் சிஸ், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க பேர் சொல்லிடுங்க, எங்க இருந்து வரீங்க? என்னோட நேம் வித்யாலட்சுமி, திருப்பாலையில இருந்து வரேன். திருப்பாலையில இருந்து வரீங்க. ஓகே, நம்ம வீடியோ பார்த்துட்டு எதுவும் வந்தீங்களா இல்ல யார் ரெக்கமெண்ட்? யூடியூப்ல பார்த்து தான் வந்தீங்க. ஓகே, 2-3 பார்த்தேன். அதுல எனக்கு பெஸ்டா தெரிஞ்சது, அதனால இங்க வந்து டீடைல்ஸ் கலெக்ட் ஓகே. பண்ணி சோ வீடியோல சொன்ன மாதிரி இங்க எல்லாமே லெசன் பண்றாங்களா உங்களுக்கு? நமக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கு நல்லா. ஓகே, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது நீங்க இந்த பேக் தூக்கிட்டு வந்தீங்க. இது ஏன், அதுல என்ன புரியல? மெட்டீரியல்ஸ் இங்க நம்ம வெளிய போய் ஒண்ணுனா செல்லோ டேப்ல இருந்து எரேசர், பென்சில், ஷார்ப்னர் எல்லாமே வெளிய வாங்குறோம்ல. இங்க எல்லாமே சார்ட் பேப்பர்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துறாங்க. ஓ, சோ இந்த பேக் நேம் அதுதான் நீங்க தூக்கிட்டு வரும்போது பார்த்தேன். ஏன்னா சாய் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் போட்டிருந்தது. எனக்கு மேம் பேக் தூக்கிட்டு வராங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்ப இந்த பேக்ல வந்து இந்த ஜூட் பேக்ல ஃபுல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துறாங்க. எதுவுமே நீங்க வெளியில தேடி அலையணும் அப்படிங்கறது இல்ல. ஓகே, சூப்பர். நீங்க அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்கற மாதிரி தான், நீங்க ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் கண்டிப்பா வந்திருப்பீங்க. ஒரு வரமா ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இது பண்ண முடியாது, இதுமே நம்ம பண்ண முடியாதுன்றதுல நான் முடிச்சு இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால ஒரு பயம், நம்மளால முடியுமா அப்படின்றது இருந்துச்சு. நீங்க இங்க இங்க வந்து இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம பண்ண முடியும், நம்மளும் ஒரு ஜாப் போலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்போ வந்துருச்சு. அந்த டைம் புதுசா வந்தப்போ ஒரு பயம், இதனால நம்ம பண்ண முடியுமா, கஷ்டம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கஷ்டத்தை இஷ்டமா பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஏதாவது எனக்கு ஒரு ரைம்ஸ் அந்த பாடி காமிக்க முடியுமா? இது நீங்க தான் பண்ணீங்களா? சொல்லி கொடுப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம்? ஆமா, இதெல்லாம் பண்றதுக்கு. ஓ, அப்ப நீங்க ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்க உங்களுக்கு ஈஸியா இல்ல? இப்போ நீங்க இங்க வந்து கத்துக்கிறீங்க, வீட்ல போய் ஏதாவது நீங்க வீட்ல உங்க குழந்தைகிட்டயோ உங்க ஹஸ்பண்ட்டையோ பாடி காமிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணி என்ன சொல்லுவாங்க? உங்களோட ஃபீல் எப்படி இருந்திருக்கும்? அந்த அது சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களுக்கு பாடி காமிச்சிருக்கீங்களா? பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு 2 பேருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியில நடக்கிறத நம்ம வீட்ல போய் நம்ம ஃபேமிலிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். அப்போ அவங்களோட அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு இன்னும் வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு மொமெண்ட் கொடுக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஃபீல் பண்றத பாத்துருக்கீங்க. இது எனக்கு பாடி காமிச்சிருக்கீங்க. A sounds ants and my arm, ants and my arm, ants and my arm, they're causing me alarm. ஓகே, இது வந்து இந்த ஏ சவுண்ட் அதுக்காக அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. வேற ஏதாவது ஒரு சவுண்ட், இந்த இது இல்லாம வேற ஏதாவது ஒரு சவுண்ட் நல்ல லவுடா எனக்கு என்ன ஏதாவது பாடி காமிக்க முடியுமா? C sound. Okay. C sounds ka. We are clicking castanets ka ka ka. We are clicking castanets ka ka ka. We are clicking castanets, clicking castanets. We are clicking castanets ka ka ka. வாய்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இன்னும் லவுடா பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்போ நீங்க கிட் பத்தி சொன்னீங்க, மெட்டீரியல்ஸ் பத்தி சொன்னீங்க. இது எதுக்குமே வெளியில அலைய தேவையில்லை. போன ஒரு சிஸ்டர்ட்ட கேட்டேன், ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டேன். மாசம் பே பண்ற மாதிரி. நீங்க எப்படி மேம்? நானும் மந்த்லி தான். அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொத்தமா நம்ம பே பண்றதுக்கும் இதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சூப்பர். நீங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி போறவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப சந்தோஷம். நம்மளும் போயிடலாம், எப்படியாவது போய் ஆகணும்ன்றதுல தான் இங்க வந்திருக்கேன். எவ்வளவு மந்த்ஸ் டியூரேஷன் மேம்? இது 1 year மேம். 1 year. நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் இப்போ 2 months ஆகுது. 2 months ஆகுது. ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க. இந்த இன்ஸ்டிடியூட்ட பத்தி ஏதாவது சுருக்கமா ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, மேம பத்தி உங்களோட ட்விட்டரை பத்தி நல்ல விஷயங்கள் சொன்னா என்ன சொல்லலாம்? 2 பேருமே நல்ல பொறுமையா சொல்லி தராங்க. நம்ம தப்பே பண்ணாலும் அதை வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் நல்ல பொறுமையா சொல்லி நம்மள இது பண்றாங்க. பொறுமையா சொல்லி கொடுக்குறாங்க. அதுதானே மாண்டசரி இன்ஸ்டிடியூட். அந்த இதுல படிக்கிறதுக்கு பொறுமைன்றது வேணும். ஏன்னா குழந்தைங்களை நம்ம கவனிச்சுக்க போறோம். அப்ப பொறுமைன்றது ரொம்ப அவசியம். ஓகே, சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம்.